பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லி பாட்டு பாடி செந்தில் பாலாஜி பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடினார்ல. சரி, இப்போது டாஸ்மாக் க்ளோஸ் ஆயிடுச்சு இல்லை ஓடிட்டு இருக்கல இன்னும். ஓகே, இந்த மாதிரி இப்போ ஒரு இடத்துல இப்படி எரிச்சல் போட்டு 10 ரூபா வாங்குறாங்க, 20 ரூபா வாங்குறாங்க. அவன் நிறையா பேர் வந்து இதை பற்றி கேட்குறல, வச்சுட்டு அவன் பாட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வந்து யாருக்கு போகுது? விஜய்க்கு போகுதா, ஆதவ ஒரிஜினல் போகுதா, இல்லை செந்தில் பாலாஜிக்கு போகுதா? விஜய் 1000 ரூபா கொடுத்தவொன்னே என்ன பேசுறாங்க தெரியுமில்ல? நல்ல வேளை ஒரு ஸ்டாலின் வந்து அழுத்தம் கொடுத்தாரு, இல்லைன்னா இந்த 1000 ரூபா கிடைச்சிருக்காது. அவர்தான் அப்ப மக்கள் பேசுவதை எல்லாம், அதாவதுங்க மக்கள் பேசலைங்க. இன்னைக்கு தமிழ் இது வந்து 10 ரூபாங்கிறது கோட் சுட்டு போட்டிருக்காரு அவர் டேபிளில். இது வந்து கஞ்சி இந்த இது என்னது களை எடுக்க போகிறவங்க அல்லது ஆஃபீஸில் வந்து சாதாரண ஒரு குமாஸ்தா வேலைக்கு போகிறவங்க அந்த டிஃபன் கேரியர் அதை வச்சு சாப்பிட்றது, தானே தன்னோட உணவை தங்கையாலே அப்படி சாப்பிட்ற அவ்வளோ எளிமையா அப்படின்னு. ஓகே, இது வந்து நான் குற்றம் சாட்டுறேன் என்ன தெரியுமா? அப்போ என்ன, கேரியரின் உச்சத்தில் மீன் குழம்பு, கேரியரின் உச்சத்தில் சிக்கன், அப்படியே பேசுறது, அப்படியே இருக்கிறது. இது வந்து சாதாரண, நான் நிறைய ஆபீஸுக்கு போயிருக்கேன். நீங்க என்ன சொல்ல வரீங்க? இது இந்த நடிப்பு தேவையா? இந்த நடிப்பு தேவையா? ஏங்க அவர் வீட்டில் உள்ள சாப்பாடு அவர் சாப்பிட்றதுக்கு என்னங்க நடிப்பு? ஏங்க அதுக்கு போட்டோ வீடியோ. நேயர்களே, உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் பேச போகிற ரொம்ப முக்கியமான ஒரு டிஸ்கஷன், தமிழ்நாட்டில் புதிய ஆட்சி வந்திருக்கு. தோழர் விஜய் அவர்கள் பதவியேற்றிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா, அதிமுக மற்ற எல்லா கட்சிகளுமே வீழ்ச்சி. இப்போ அவருக்கான கடப்பாடு பொறுப்பு மட்டும் இல்லாமல் அவருக்கான அழுத்தங்கள் குறித்தும், அவர் எப்படி இந்த சேலஞ்சை, இந்த சவால்களை எப்படி எவ்வாறு அவர் மீட் பண்ண வேண்டும், எப்படி பண்ண போகிறார். அப்படி கூட்டணியில் பலவித நெருக்கடிகள் இருக்கிறது. இப்பொழுது 119, 120 வைத்துக் கொள்ளுங்கள். அதை தாண்டி மற்றொரு முகாமிலிருந்து அதிமுக உடைந்து வருகிறது. லீமா ரோஸ் போன்ற செயல்பாட்டாளர்கள் உள்ளே வரப்போகிறார்கள். இது நீண்டகால பாதிப்பு ஏற்படுத்துமா? என்ன நடக்கிறது? மதச்சார்பின்மை, பல விஷயம் இருக்குது. நம்முடைய தோழர் கசாலியோடு பேச போகிறோம். சார் வாங்க சார். இப்போ இந்த விஷயம் வந்து இப்போ போகிறது வந்து ஒரு கன்ஃபபுலேஷன், அதாவது என்ன சொல்றது தமிழில், ஸோ ஒரு விதமான குழப்ப நிலை காணப்படுகிறது. ஆட்சிக்கு அதிகாரத்தை அவர்கள் நிரூபித்து விட்டார்கள், அது விட்டுருங்க. இனி 6 மாதம் கழிச்சு தானே, இதுக்கப்புறம் 6 மாதம். ஆனால் ஒரு விஷயம் எடுத்தோன்னு சொன்னீங்க, தோழர் விஜய் அப்படின்னீங்க. நான் எல்லாரையும் தோழர் தான் சொல்லுவேன். எல்லாரும் தோழர் தானே? எல்லாரும் தோழர். அப்போ நரேந்திர மோடி அவரும் தோழர் தான். ஏன்னா நபிகள் நாயகம் அப்படிதான் சொல்லி தந்திருக்காரு. இல்லை, அவருக்கு வந்து தொண்டர் மதம் இல்லை, தொண்டர் கிடையாது, தோழர். பெரியார் என்ன சொல்ல, எல்லாரும் தோழர். ஆமாம், நம்ம இதில் வந்து என்னன்னா பெரியாரிஸ்ட்டு, அது இல்லாமல் கம்யூனிஸ்டவாதிகள், இவங்க எல்லாமே மற்றவங்கள தோழர்னு கூப்பிடுவாங்க. தோழர் தான், சமம், தோழர் கூப்பிடுவாங்க. ஆனால் முதலாளித்துவம் மற்ற எல்லாம் சேர்த்தா அவங்க வந்து தோழரும் கூப்பிட மாட்டாங்க. அவங்க முதலாளி தொழில். ஏன்னா இப்போ விஜய் வந்து கம்யூனிஸ்டவாதியா? இல்லை, அவர் கம்யூனிஸ்டவாதம். அது அவர் சொல்ல நான் ஒரு சித்தாந்தவாதி, நான் தோழர் தான் அழைப்பேன். எல்லாருமே தோழர் தான். அப்போ அது கரெக்ட் தான். இப்போ நீங்கள் பாருங்க, பெரிய தொலைக்காட்சி சேனலில் நிகழ்ச்சி நடத்தும் போது தோழர் வருவாங்கன்னு தான் சொல்கிறேன். இல்லை, அது நீங்கள் சொல்கிறீங்க, இது என்னுடைய பாலிசி. ஓகே, அப்போ நீங்கள் வந்து விஜய தோழர் அப்படின்னு சொல்கிறீங்க. அமித்ஷாவும் தோழர் தான். இதுக்கப்புறம் சொல்றது ஒண்ணுமே இல்லை. தோழர், ரைட், ஓகே, அவர் நிராகரிக்கலாம். அந்த தோழர் விஜய் இருக்கார்ல, எனக்கு 2-3 குற்றச்சாட்டை நான் முதல்ல வச்சிடுறேன். அதுக்கு உங்க சைடுல இருந்து என்ன இருக்கு நீ சொல்றீங்க, இல்லைன்னா நான் வந்து விட மாட்டேன் உங்களை. சார், நான் ஒன்றும் விஜய்க்கு பிரதிநிதி இல்லை, ஆனா நீங்க வைங்க சார். இல்ல, நியாயமான காரணம், பிரதிநிதி வேண்டாம், சொல்லுங்க சார். ஆனா நீங்க வந்து இதை பூரா என்னென்ன செய்திகள் இருக்கோ அதை பூரா நீங்க வந்து கவனிக்கிறீங்க, அவதானிக்கிறோம். அதனால நீங்க இப்ப நான் கேட்கிறேன், நம்பர் 1, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லி பாட்டு பாடி செந்தில் பாலாஜி பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடினார்ல. சரி, இப்போது டாஸ்மாக் க்ளோஸ் ஆயிடுச்சு இல்லை ஓடிட்டு இருக்கல இன்னும். 4900 சம்திங், இதில் 717 க்ளோஸ் பண்ண போயிருந்தாங்க. ஒரு 50-100 ஏதோ க்ளோஸ் பண்ணிக்க சொன்னாங்க. இது ஒரு நடந்துகிட்டு வச்சுங்க. மற்ற டாஸ்மாக் இது எல்லாத்துலேயுமே பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னா அன்னைக்கு வந்து செந்தில் பாலாஜிக்கு போச்சு. அந்த செந்தில் பாலாஜிட்ட போன காசு அப்படியே வந்து சிஎம் வரைக்கும் போச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னாங்கல்ல. இப்போது 5000 கடைகள், ஒரு கடையில் ஒரு நாளைக்கு, சும்மா சிம்பிளாக ஒரு நாளைக்கு ஒரு 1000 பாட்டில் விற்கிறாங்க அப்படின்னா 10 ரூபா எடுத்தாச்சுன்னா 10,000 ரூபா ஒரு கடைக்கு. 5000 கடைகள் எங்கேயோ போயிடும். 5000 கடைகள் இன்ட்டு 1000 ரூபா அப்படின்னா ஒரு சைபர் போட்டால் 50,000 ரூபா.
5 லட்ச ரூபா 5 கோடி ரூபா அப்படின்னு பாட்டிலுக்கு 10 ரூபா வைக்கிறதுனால ஒரு நாளைக்கு 5 கோடி ரூபான்னா 30 நாளைக்கு 150 கோடி ரூபா. இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா, இந்த 150 கோடி ரூபா ஒரு மாதத்துக்கு. நான் சொல்லி 10 ரூபாங்கிறது கம்மி, சில இதில் 20 ரூபா வாங்குறாங்க அப்படின்னு கணக்கில் இருக்குது. இது நிறுத்திட்டாங்களா? இவர் வந்து விஜய், தோழர் விஜய் சிஎம் ஆயிட்டாரு. வந்த உடனே அஜிஜோ இவர் பயங்கரமான லட்சம் நீதி நேர்மை. இருங்க நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். இவர் நீதி நேர்மையான ஆள் வந்து விடமாட்டார். அப்படியே துப்பாக்கி படத்தில் கத்தி படத்தில் வந்த மாதிரி இவர் வந்து நம்மளை வந்து சுட்டு பொசிக்கிடுவார். அப்படியே எப்படின்னு பயந்து போய் ஐயா நீங்கள் வந்து எம்ஆர்பி என்ன போட்டிருக்காங்களோ அது மட்டுமே கொடுங்க, பாட்டுக்கு 10 ரூபாய் சோ அப்படிலாம் நீ சொல்லிடாதீங்க அப்படின்னு அங்கே ஊழியர்கள்லாம் அப்படியே இருக்காங்க. நான் வந்து 4 நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு இது பிரச்சனை இது வந்த உடனே ஒரு நண்பரை கூப்பிட்டுட்டு ஒரு கடைக்கு போய் விசிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம வந்து ஆதாரம்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி அங்கே பார்த்தா ஒருத்தர் பீர் வாங்குறாரு. வாங்கிட்டு அவர் கேட்டவுடனே 170 ரூபா பாட்டில் பீரு 180 ரூபா அப்படின்னாங்க. அவர் பாட்டில் திருப்பி பார்த்துட்டு வேணும்னு நம்ம செட்டப் பண்ணாலும் தான் பார்த்துட்டு இது வந்து 170 ரூபா தானே, ஏன் 10 ரூபாங்கண்ணா, போங்க அவ்வளோதான், என்ன ரொம்ப இது கேட்குறீங்க அப்படின்னு அந்த ஊழியர் வந்து எரிச்சல் படுறாரு. ஓகே, இந்த மாதிரி இப்போ ஒரு இடத்துல இப்படி எரிச்சல் பட்டு 10 ரூபா வாங்குறாங்க, 20 ரூபா வாங்குறாங்க. அவன் நிறையா பேர் வந்து இதை பற்றி கேட்குறல, வச்சுட்டு அவன் பாட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வந்து யாருக்கு போகுது? விஜய்க்கு போகுதா, ஆதவ ஒரிஜினல் போகுதா, இல்லை செந்தில் பாலாஜிக்கு போகுதா? இதுக்கு நீ உங்கள் பதில் என்ன? இல்லை ஆக்சுவலி நடைமுறையில் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள், அவர் வந்து ஆட்சிக்கு வந்து எத்தனை மாதம் ஆச்சு, எத்தனை வாரம் ஆச்சு, எத்தனை வாரம் ஆகணும் 13ஆம் இதை நிறுத்துறதுக்கு எத்தனை வாரம் ஆகணும்? ரைட். ஆனால் 13ஆம் தேதி தான் அவருக்கான ஆதரவு நிரூபிக்கப்பட்டது. நேற்று முன்தினம், இன்றைக்கு 16ஆம் தேதி. சரி, ஆனாலும் அந்த பழைய பழக்கம் தொடரத்தான் செய்கின்றது என்று சில செய்திகள் அரசல் புரசலாக பல செய்திகள். நான் வந்து உங்கள்கிட்ட நேரடியாக சொல்கிறேனே, இதில் தாண்டி எனக்கு நான் வந்து அடுத்தவங்க கருத்தை சும்மா எடுக்கக்கூடாதுக்காக நான் வந்து ஒரு கடைக்கு நண்பரோட போய் நான் செக் பண்ணேன். ஆனால் இந்த பணம் யாருக்கு இப்பொழுது போகிறது? யாருக்கு போகுது? அதிகாரிகளுக்கு போகிறது. அப்படின்னா இப்ப இந்த காலத்துல இவர் வந்து இந்த அமைச்சரவை வந்து மணியாட்டிட்டு உட்காந்துருக்காங்க. நோ, அதுக்கான ஒரு காலம் வேண்டும். எல்லாவற்றையும் திசை திருப்புவதற்கு உடனடியாக நிறுத்திவிட முடியாது. ஆனால் அது நடக்கும், அடுத்த வாரம் கூட நடக்கலாம். தட் குட் ஹேப்பன் டுடே ஆர் டுமாரோ டே நடக்கலாம், நடந்தாலும் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம், நடக்கும். தட் வில் ஹேப்பன், நாட் அட் குட் ஹேப்பன், தட் வில் ஹேப்பன். கண்டிப்பா நடக்கும். have to decide everything to connect it with his concerned authority. ஒரு விஷயம், ஒருத்தர் வர்றாரு, இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு, இவ்வளவு பேசுறாரு, நாளைக்கு நம்ம மேல நடவடிக்கை எடுத்த என்ன ஆகுமோன்னு ஒரு பயம் வந்துச்சு அப்படின்னா அங்க நடக்குமா? எப்போ வந்து ஏன் எப்பவுமே ஜெயலலிதாவை பத்தி இவ்வளவுதான் சொல்றோம்னா, தப்போ ரைட்டோ அவங்க வந்து நல்லவங்கள கெட்டவங்கள அதுவும் இல்லை, அவங்க வந்து ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, கெட் அவுட் அப்படின்னா கெட் அவுட் தான். அது ஜெயலலிதா. இவருக்கு அந்த அளவுக்கு ஆளுமே வரணும்னா டைம் ஆகும். நல்ல கவனிங்க, ஒரு கிரேஸ் பீரியட்னு ஒண்ணு இருக்கு சார். ஒரு சிறு வயதினர் அவர் இப்பதான் வந்திருக்காரு. தமிழ்நாட்டு மக்கள் எதுக்குங்க அந்த பேச்சு, அந்த பாட்டு இது பண்ணணும்? இப்போ என்ன நடிப்பா? ஒரு உதாரணம் சொல்லுங்க. 2500 ரூபா கொடுத்தாரு, நேரத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சா? நேரத்து பெண்களுடைய நிலைமை என்ன? எங்களுக்கு 2500 வரும், எங்களுக்கு 2500 வரும். ஏன் விஜய் வந்து எங்களுக்கு 1000 ரூபா கொடுத்தாருன்னு அப்பவும் பேசுறாங்க. அப்ப அவர்களுக்கு விஜய் 1000 ரூபா கொடுத்தவன என்ன பேசுறாங்க தெரியுமில்ல? நல்ல வேளை ஒரு ஸ்டாலின் வந்து அழுத்தம் கொடுத்தாரு, இல்லைன்னா இந்த 1000 ரூபாய் கிடைச்சிருக்காது. வருதா? அப்ப மக்கள் பேசுவதை எல்லாம், அதாவதுங்க மக்கள் பேசலைங்க. இன்னைக்கு தமிழ் இது வந்து 10 ரூபாங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. அவர் பாட்டு பாடினாரு, அந்த பஸ் மேல நின்று பாட்டு பாடினாரு, எல்லாம் சொன்னாரு. சரி, எவ்வளவு காலம் வெயிட் பண்ண சொல்லுங்க, நான் வெயிட் பண்ணிட்டு உங்களை கேள்வி வைக்கிறேன். மேக்சிமம் ஒரு வாரம், 10 நாள், 20 நாள், ஒரு மாசத்துக்குள்ள. அவ்வளவு நாள் கூட 16, 17ஆம் தேதி வச்சுக்கோங்க, இந்த மாசம் கடைசி வரைக்கும் வச்சுக்குவோம், பேசலாமே, பார்க்கலாமே எல்லா விஷயங்களும். இப்போ ஜூன் மாசம் 1ஆம் தேதி உங்களை கேட்பேன் நான். கேளுங்க, நம்ம அடுத்த நிகழ்வுல பேசுவோம். ஒருவேளை அந்த 10 ரூபாய் இல்ல 10 ரூபாய் என்பதை தாண்டி நான் என்ன பேசுறேன்னா, ஒரு அதிகார தலைமைக்கு மானிட்டர் பண்றதுக்கு that will takes more time to find for everything. இல்ல, நம்ம மக்கள் நம்ம இதுக்கு நான் வந்து ஒரே ஒரு விஷயம் தான், இது வாங்க கூடாதுன்னு அங்க வாய்மொழி உத்தரவு போதும். யாராவது உடனே வாய்மொழி உத்தரவு போறதுக்கு எத்தனை வாரம் தேவைப்படும்? ஆனால் அது இப்ப நான் வந்து அதிகாரத்தில் இல்லை, நமக்கும் நீங்க அதிகாரத்தில் இல்லை, ஆனா நீங்க வந்து நிறைய விஷயங்கள் அவதானிக்கிறீங்க. அதனால நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. உடனடியாக வெளிப்புறமாக ஒரு உத்தரவை போட வேண்டும். நீங்கள் சொன்னது ரொம்ப 100க்கு 100 நேரம் வந்து பயன்படுத்திருப்பாங்க. 100க்கு 101% உண்மை. ஏனென்றால் வெளிப்படையாக முதலமைச்சர் அறிவிப்பு, பாட்டிலுக்கு 10 ரூபாய் தடை, யாராவது செய்தால் ஆட்சியில், அதாவது பதவியிலிருந்து நீக்கப்படுவார்கள். அந்த ஆமா, அங்கிருந்து வேலை
சார் வெதர் தேர் இம்ப்ளிமெண்டேஷன் டு டேக் சம் மோர் டைம். இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்க. வந்தா 4 பேரை நீக்குங்க, அவங்க சண்டை போடுவாங்க. மக்கள்கிட்ட அது ஒரு பாராட்டுக்குரிய ஒரு அட்வர்ட் ஆயிரும். என்னன்னா 717 கடையை வந்து பள்ளிக்கூடம் பக்கத்துல, கோயில், மசூதி, சர்ச்சு பக்கத்துல இருக்க போறோம். 500 மீட்டர், 1/2 கிலோமீட்டருக்கு உள்ள இருந்துச்சுன்னா நாங்க வந்து தூக்க போறோம்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிட்டு சொன்னாங்க. எவ்வளவு பாராட்டு வந்துச்சு. இதே பாட்டு நம்ம பண்ணோம்ல. இப்ப பாட்டுக்கு 10 ரூபாங்கிறது 1 மாசம் விட்டு வச்சா. இதுக்கு வந்து அவருக்கு நீங்க சொல்ற நடவடிக்கை நான் முழுமையாக ஒப்புக்கொள்றேன், உங்க பக்கம் நிக்கிறேன். ஏன்னு கேட்டா இதுக்கு அவர் எந்த விதமான சங்கடமும் பெரிய ஒரே ஒரு அறிவிப்பு மட்டும் தானே. ஏயா இப்ப நான் வாங்கிட்டு இருக்கீங்க வந்து நான் பதவிக்கு வந்து நிரூபிக்கிறதுக்கு ஒரு டைம். அவர் தானே அதிகார தலைமை. வாங்குபவர்கள் கடும் சட்டத்திற்கு பிடிக்கும். ஆமா, அது பிடிக்க முடியல. செய்யறதுக்கு ஒண்ணு பெரிய டிஸ்கஷன் பண்ண முடியல. நேரம் வந்துட்டு அங்க அந்த துறை அதிகாரி, அந்த துறை அமைச்சர் யாரு, ஆதவ அர்ஜுனா. ஓகே, கூப்பிட்டு இது வந்து அப்ப 10 ரூபால இது போறது வந்து ஆதவ அர்ஜுனாவுக்கும் விஜய்க்கு போகுதா, யாருக்கு போகுது? இப்ப இது வேற அடுத்து நான் சொல்றேன். நேத்து ஒரே பரபரப்பு. கோட் சூட்டு போட்டிருக்காரு அவர். டேபிள்ல இது வந்து கஞ்சி, இந்த இது என்னது, களை எடுக்க போகிறவங்க அல்லது ஆஃபீஸில் வந்து சாதாரண ஒரு குமாஸ்தா வேலைக்கு போகிறவங்க அந்த டிஃபன் கேரியர் அதை வச்சு சாப்பிட்றது, எடுத்துட்டு தன்னோட உணவை கையாலே அப்படி சாப்பிட்றது அவ்வளோ எளிமையா அப்படின்னு. ஓகே, இது வந்து நான் குற்றம் சாட்டுறேன் என்ன தெரியுமா? எனக்கு வந்து ஒரு இது வச்சுக்கங்க, எனக்கு விஜயோட படம், விஜயோட நடிப்பு, அந்த இது விஷயங்கள் எல்லாம் நிறைய பிடிக்கும். நான் படமே பார்த்தது இல்லை. நான் நிறைய படம் பார்த்தேன். நான் சினிமாக்காரன், நான் படம் பார்க்குறேன். அவரோட ஸ்டைல்கள் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இங்கே வந்துட்டு படத்தில் தான் நடிக்கிறீங்க. இங்கே வந்துட்டு இந்த நடிப்பு இருக்குல்ல, மோடியவே மிஞ்சிடுவார். அம்மாவை பார்க்க போனால் 50 கேமரா, அங்கே வெளியே போனால் இங்கே தண்ணிக்குள்ளே போய் மூங்கி இருக்க போகிறேன், சரஸ்வதியை பார்க்க போகிறேன்னா அங்கே ஒரு 40 கேமரா அப்படின்னு போகிற மோடி இருக்கார் இல்லையா? அதுக்கு மாதிரி இதுவரைக்கும் கட்சி ஆரம்பித்து ஒரு முறை கூட பத்திரிகையாளரை மீட் பண்ணதில்லை மோடி பண்ண மாதிரி. இப்போ வந்து உட்காந்துருக்கிறாரு முதலமைச்சர் டேபிள். அந்த டேபிளில் வந்து ஒரு 2-3 இதை வச்சுக்கிட்டு டிஃபன் கேரியரில். அப்போ என்ன, கேரியரின் உச்சத்தில் மீன் குழம்பு, கேரியரின் உச்சத்தில் சிக்கன், அப்படியே பேசுறது, அப்படியே இருக்கிறது. இது வந்து சாதாரண. நான் நிறைய ஆபீஸுக்கு போயிருக்கேன். நீங்க என்ன சொல்ல வரீங்க? இது இந்த நடிப்பு தேவையா? இந்த நடிப்பு தேவையா? அவர் வீட்டுல உள்ள சாப்பாடு அவர் சாப்பிடுறதுக்கு என்னங்க நடிப்பு? ஏங்க அதுக்கு போட்டோ வீடியோ போட்டோ எடுத்து மொத்தம் அவர் இடத்துல வந்து உட்கார்ந்து அவர் சாப்பிடும் போது போட்டோ எடுத்துக்கிட்டே இருப்பாங்களா? பத்திரிகைக்காரங்க எடுத்திருப்பாங்க. அது அரசு உள்ளுக்குள்ள நுழைஞ்சு. சரி, முதலமைச்சர் இந்த நடிப்பு, இது நடிப்புன்னு ஏன் சொல்றீங்க? இப்ப நீங்க உங்க வீட்டுல சாதாரண சார், நீங்க பேசுறது தவறு சார். ஆரம்பத்துல நான் சொன்னது உங்க பக்கம் நின்றேன். இப்ப நீங்க சார் அவர் வீட்டுல இப்ப எப்படி இருந்தாலும் ஹோட்டல்ல இருந்து வரணும், மெஸ்ல இருந்து வரணும். 2 காரணம் இருக்கு. முதலமைச்சருடைய பாதுகாப்பு, முதலமைச்சருடைய உணவு விஷயங்கள் 2வது அரசு சொத்துல அவருக்கு மட்டும் வராது. ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன். இன்னைக்கு முதலமைச்சருக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு சாப்பாடு செய்யறா கூட 10 பேர் சாப்பிடுவான். 10,000 ரூபாய் போகும். மாசம் 3 லட்சம் போயிடும். சரி, இதெல்லாம் கணக்குல கொண்டு இப்படி ஒரு கணக்கு இருக்குல்ல? ஆமாங்க. இப்போ வந்து பார்த்தா 400 போலீஸ்காரங்க வந்து தலைமைச் செயலத்திலிருந்து அவரு நீலாங்கரை வரைக்கும் அவரு பங்களா வரைக்கும் நிக்கிறாங்க. அது அப்புறம் ஒரு நாளைக்கு 50 ரூபாய் செலவாகுது. அது உண்மைதான். இப்போ கொஞ்சம் நீங்க சொன்னது 2வது விஷயத்த நான் மறுக்கிறேன். அவர் இஷ்டத்துக்கு வீட்டிலேருந்து 2 டிஃபன் பாக்ஸில் வெள்ளரிக்காயோ, ஒரு பொங்கலோ, ஒரு வடையோ, ஒரு சின்ன சாம்பார் சாதமோ கொண்டு சாப்பிட்றது அவருடைய ரைட்டு. அவருக்கு ஹேஸ் அ ரைட். அவர் வந்து அது தெரியல, சாப்பிட தப்பு சொல்லலை, சாப்பிடல. ஆனா அதை போட்டோ போட்டு பூரா பரப்பி விட்டு மற்றது எல்லாத்தையும் டைவர்ட் பண்ணி விட்டு, இதுதான் அமைதி படையில வர்ற அந்த இதுதான். அரசியல்னா எல்லாம் இருக்கும் சார். அரசியல்ல இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது நீங்க சொல்ல முடியாது. அரசியல் இப்படி சொல்லித்தானே இவரை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. பரவாயில்ல. அதனால வந்து மக்களுக்கு என்ன நடிப்பு நான் கேக்குறேன். அப்ப இவர் இன்னொரு மோடியா? இல்ல, அப்படி சொல்ல. இப்ப அவரு சாப்பிட்டத படம் பிடிச்சதுனால has it is affected for any society or sectorial? ஆமா. Can you mention here? Can you mention anyone? அப்ப இது வந்து அப்ப இவ்வளவு எளிமையா இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து டைவர்ட் பண்ணி விட்டுட்டு என்ன டைவர்ட் பண்ணாரு? என்ன டைவர்ட் பண்ணாரு? ஏங்க அவங்க கூட்டணியில் அவ்வளோ குழப்பம். இது வந்து சேர்த்துருக்காரு, ஏடிஎம்கேல வந்து பிரித்து வச்சிருக்கிறாரு. ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து தப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பேசுபொருளாக இருக்கக்கூடாது. ஆனால் அவர் எளிமையாக இருக்காரு, அது மட்டும் பேசுபொருளாக இருக்கணும். ஏன் இப்போ ஏடிஎம்கேல வந்து 25 பேரை பிரித்து கொண்டு வந்து சேர்த்தாங்கல்ல. சரி, அடுத்து சொல்லுங்க. இப்போ நீங்க 3வது உங்க கருத்துக்கு நான் வரேன். சரி, முதல்ல நீங்க என்ன சொன்னீங்க? 10 ரூபா. ஆமா, அது முடிச்சிட்டோம். 2வது சாப்பாடு. சாப்பாடு தப்பே இல்லை, பிரச்சனை இல்லை. போட்டோ போட்டு பரப்புறீங்க. 3வது என்னன்னா, நான் இன்னைக்கு காலையில பார்த்தேன். எனக்கு ஒரு மனசுல ஒரு வருத்தம். ஓகே. ஏன்னா அவர் வீடியோ ஏன் மேலயா அவர் மேலயா? உங்க மேலயா வருத்தம்? பத்திரிகைக்காரர்
அவர் எங்க ஈசிஆர்ல இருந்து வர ஈசிஆர்ல நீலாங்கரை, பனையூரா பனையூர் 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 நீலாங்கரை 2 இடத்துல வீடு இப்ப இருக்கு. அங்க இருந்து அவர் வரும்போது அதுக்கும் தலைமைச் ஜார்ஜ் செயலர். கோட்டைக்கும் ரொம்ப தொலை. ஆமா, அது வரைக்கும் மக்களுக்கு இடையூறு. இப்ப நேத்து வந்து பாத்தீங்கன்னா கருப்பு காரா ஒரு 15 கார் வருது. இதுக்கான செலவு என்ன, இதுக்கான போலீஸ்காரங்க ஒவ்வொருத்தருக்கும் வந்து பீட் நிக்கிறாங்க, அவங்களுக்கான படி சம்பளம் படி இத அவர் வந்து கன்சிடர் பண்ணி பக்கத்துல வர போறதாகவும் நேத்து ஒரு செய்தி வந்திருக்கு. இதனால ரொம்ப சிக்கல். பக்கத்துல தலைமைச் செயலர் தங்க பக்கத்துல கொண்டு போறாங்களா அல்லது வீடு அவர் இங்க வரல. அவருக்கு இருக்கிற செல்வாக்கு அரசு இப்ப கிரீம்ஸ் ரோடு மாதிரி பக்கத்துல ஒண்ணுல தங்கலாமா? அங்கதான் தங்கன்னு என்ன இருக்கு? தங்கலாம், அடிக்கடி போகலாம். இதனால இது வந்து கண்டிப்பா இது விமர்சனம் ஆயிருச்சு. இது விமர்சனம் ஆகும். ஒரு நாளைக்கு இந்த போலீஸ்காரன் நிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ஆற செலவு 50 கோடி ரூபா. ஆமா, ஒரு நாளைக்கு. அப்ப எவ்வளவு செலவு? சம்பளம் படி காசு அவங்களுக்கு போய் டிராப் பண்றதுக்கு. இப்ப அவருக்கு மத்திய அரசு அவர் ஆட்டையை போட்டு கொண்டு வர்றதுக்கு Z+ அது வந்துருச்சா? வந்துச்சு. இப்ப அவங்களுக்கு எல்லாம் காசு ஒரு நாளைக்கு எவ்வளவு ஆகும்? இதெல்லாம் யாரு காசு? அப்படி நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க ஐயா. அவருக்கு அவ்வளவு பெரிய எதிரிகள் இருக்காங்களா? முன்னாடி விடுதலை புலிகள் இருக்காங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு எந்த புலி இருக்கு? இன்னைக்கு பலஸ்தீன ஸ்டாலின் இல்லையா? ஸ்டாலினுக்கும் போட்டாங்க. ஸ்டாலினுக்கு தான் ஒய் தான். அது Z+ எக்ஸ்ட்ரீம். அது வந்து மொத்தமே 9 பேருக்கு. இந்த Z+ வந்து இந்தியாலே மொத்தம் 9 பேருக்கு தான். இதுல ரெண்டாவது ஆதித்யநாத் 9, இவரோட 10 பேர். இது போட்டாங்களா இல்லையா? போட்டாச்சு. சரி, விட்டுருங்க. இப்ப இதை அவர் கண்டிப்பா குறைக்கிறோம். ஏன்னா இப்ப நம்ம அச்சுதானந்தன் பாருங்க, நடந்து வருவார். அச்சுதானந்தன் அந்த அளவுக்குள்ள வேண்டாம். ஒரு நிமிஷம், சாதாரணமா இயல்பான ஒரு மனிதன் இயல்பா அவர் நோக்கம் என்ன? தமிழ்நாட்டை நம்ம கையில தூக்கி கொடுத்துருக்காங்க. அந்த தமிழ்நாட்டுக்கு திமுக என்னெல்லாம் தவறு பண்ணாங்க, அண்ணா திமுக என்னெல்லாம் கேடு பண்ணாங்க, அதை பூரா கலைஞ்சு நான் சரி பண்ண போறேன். எதிர்ப்பு வரும். இந்த எதிர்ப்பு வந்து மக்கள்கிட்ட சொல்லியாச்சுன்னா இந்த மாதிரி இருக்கு. ஏன்னா பால் விலை ஏற்றும் போது ஜெயலலிதா வந்து பேட்டி கொடுத்தாங்க, பஸ் விலை ஏற்றும் போது பேட்டி கொடுத்தாங்க. என்னால சமாளிக்க முடியல, நீங்க பொறுத்துக்கறணும். ஜெயலலிதா பேட்டி கொடுத்தா நிறைய மக்கள் அக்செப்ட் பண்ணாங்க. இந்த 34.9% இப்போது 0.0% அவருக்கு குறைவு வந்திருக்கு. ஏன்னா வெளிநாட்டுல வந்து தப்பா ஓட்டு போட்டாங்க சொல்லி அது வேற அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம். அது ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அரசாங்கம் வந்த உடனே அந்த அரசாங்கத்திற்கான ஆன்டி இன்கம்பன்சி மைல்டா ரைஸ் ஆகும். ஆமா, இப்போ ஒரு வாரத்திலே மைல்டுனா முதல்ல நம்முடைய பெண்களை பொறுத்தவரை அரசாங்கத்தை பத்தியோ நிதி விவகாரம் பத்தியோ கவலை இல்லை. அவளுக்கு பிரச்சனை என்ன? நமக்கு 2500 ரூபா வந்து முன்னாடி நம்ம பேசியிருக்கோம். திமுக வந்து ஜிடிபி இந்த குரோத் ரேட்டு 10.3%. முன்னாடி 4.5 இருந்துச்சு. 10.3 இருந்தானே, 4.5 இருந்தானே. நான் வந்து காய்கறி வாங்க போறேன், தக்காளி விலை 15 ரூபாயா 50 ரூபாயா, கத்திரிக்காய் விலை இவ்வளவா, எனக்கு இது கரெக்டாக மாதம் ஒழுங்காக கிடைக்குதா, சம்பளம் ஒழுங்காக வருதா, காய்கறி ஒழுங்காக வருதா, பெட்ரோல் விலை என்ன இருக்குது, இதைத்தான் கவலைப்படுறாங்களே. நீங்கள் வந்து இந்த நாட்டை வந்து இப்படியே தூக்கி நிறுத்திட்டோம், பண்ணிட்டோம். வேற ஏதாவது அடுத்த குறைகள் உண்டா? நீங்கள் அடுத்து என்னென்ன மாதிரி ஏதாவது செய்திகள் உண்டா? இன்னைக்கு நம்ம ஒரு 20 நிமிஷம் பேச போகிறோம். சரி, ஒரு 15 நிமிஷம் ஆயிட்டு. சரி, இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இவர் அடுத்து என்னென்ன திட்டங்கள் வச்சிருக்காருன்னு ஏதாவது ஒரு விஷயம் வந்திருக்கா? இல்லை, இப்போ நான் இதெல்லாம் இப்ப நான் ஆட்சிக்கு அவருக்கு ஒரு செய்தியை நான் சொல்றேன். எனக்கு நீங்க கொஞ்சம் டைம் கொடுங்க. சரி, இப்போ நீங்க என்னன்னா ஒரு நம்பர்ல ஒரு நிமிஷம். சரி, இப்போ அவருக்கு வந்து 2 இடைஞ்சல் இருக்கிறதாக நான் நினைக்கிறேன். ஒன்று வந்து அவர் மதச்சார்பற்ற ஒரு தலைவராக சொல்றார். ஆதவர்ஜின் போன்றவர்கள் சொல்றாங்க, நாங்கள் மதச்சார்பற்ற தலைமையை, நாங்கள் எப்போதும் வலதுசாரி சித்தாந்தவாதிகள் அல்ல, பெரியாருடைய வழியில நாங்கள் இருக்கோம். அது சூப்பர், அது ரொம்ப நல்லது. அது வந்து ஒரு மகிழ்ச்சி. இல்ல, சூப்பர். பெர்சனலா எனக்கு மகிழ்ச்சி. சூப்பர். உங்களுக்கு மகிழ்ச்சியா தான் இருக்கும். சூப்பர். அதுல எந்த அதாவது நமக்கு வந்து விஜயா இருந்தானே, ஸ்டாலினா இருந்தானே, எடப்பாடியா இருந்தானே, மக்களுக்கு நன்மையை பயக்கிற யாரா இருந்தாலும் நமக்கு சூப்பர். அது வந்து அனைவருக்குமான ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அது நம்ம ஏற்றுக்கொள்வோம். இரண்டாவது, இவரை எப்படியாவது புறவழிக்கதவாக வருவதற்கு பாஜக எல்லா செயல் திட்டங்களையும் கொடுத்து இந்த 25 பேரை உள்ள அனுப்பியிருக்காங்க. 25ல 24 அது ஒருத்தர் திருப்பி போயிட்ட கேசி வீரமணி. ஆமா, கேசி பழனிசாமியில வீரமணி போயிட்டார். கேசியோ சிசியோ போயிட்டார். இப்ப இந்த 24 பேரும் சட்டத்தின் பிடியில் இப்பொழுது சிக்கி இருக்கிறார்களா என்ற கேள்வி நடக்கும். ஏனால் பாரதிய ஜனதா எதையும் செய்வாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட தான் சட்டம், அவங்கள்ட்ட தான் கோர்ட்டு, அவங்கள்ட்ட தான் தேர்தல் கமிஷன், அவங்கள்ட்ட தான் சட்டம். ஆனால் இப்ப இதுல நான் ஒண்ணு சொல்றேன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் முதல்ல நீங்க வர முன்னாடி ஒரு காணொலியில. சரி, இந்த மதச்சார்பற்ற தலைவர்களாக சொல்லக்கூடிய பாஜக, சாரி காங்கிரஸ் கட்சி, பாஜகன்னு வருது எங்க வாயில. தப்பு, வயலடிங்க. இப்போ காங்கிரஸ் கட்சி ஒண்ணு. காங்கிரஸ் எங்க இருக்கு?
சார் இங்க 4 பேர் இருக்காங்க 5 பேர் இருக்காங்க சார், எங்க இருக்குன்னு தேடிட்டு கிடைக்கும். நீங்க வேற காங்கிரஸ் இல்ல இந்தியால தேடி பாக்குறேன் சார். இங்க 5 தமிழ்நாட்டுல இருக்க சொல்லுங்க. 5 இருக்கு. 5 அப்புறம் கம்யூனிஸ்ட் 4, ஆமா 9 தோழர் திருமாவளவன் 2, முஸ்லீம் லீக் 2, 5 4 9 2 11, முஸ்லீம் லீக் 13 பேர் இருக்காங்க. 13 பேர் இருக்காங்க. இந்த 13 பேரும் திமுக தான் தொடரணும்னு என்ன சட்டமா இருக்கு? ஒண்ணு இல்ல. இப்ப அவங்க முழுமையான இப்ப அவங்க என்ன சொல்றாங்க? நான் இப்ப நீங்க அதாவது திருமாவை கூட சொன்னேன், ஒரு மதச்சார்பின்மை சாதித்துவத்துக்கு எதிராக நான் போராடுவேன். இப்போ நல்லா கவனிங்க, இதுக்கு முன்னாடி விஜய் என்று தான் சொல்லப்பட்டு கொண்டே இருந்தார். இப்பதான் வேணுமென்றே ஜோசப் சி விஜய் ஜோசப் சி விஜயா இல்ல சி ஜோசப் விஜய். அவங்க அப்பா பேர் சந்திரசேகர். ஆமா சி. அத போடுவதற்கு யார் காரணம் தெரியுமா? யாரு? இந்த பாலா போன ராஜா. சூப்பர் ராஜா. நீ என்ன பாலா போன ராஜா? கேளுங்க. ஒரு முறை ஒரு முறை இங்க விருகம்பாக்கத்துல நானும் சந்திரசேகரும் உட்காந்து சாப்பிடுறோம். நேரம் 2 பேரும் தான் சாப்பிடுறோம். ஒரு வீட்டுல விருந்து கூப்பிடுறாங்க. சந்திரசேகர் இருக்காருல்ல, அவங்க அப்பா பேரு அப்ப சந்திரசேகர் தானே? ஆமா எஸ்.ஏ. சந்திரசேகர். நானும் சாப்பிடும்போது நான் சந்திரசேகர் சொல்றேன், சார் நல்லா இருக்கீங்களா, நான் இப்படி ஒரு பத்திரிக்கைக்காரன். அவர் எனக்கு அறிமுகம் இல்லை. சரி, அப்படி என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. பேசினோடனே ஏதோ ஒரு கருத்தை பத்தி நான் மறந்து போயிட்டு அதை சொன்னது அவரு என் கூட பயங்கரமா தகராறு பண்ணிட்டாரு. டக்குண்டு எப்படி நீங்க ராஜாவை பத்தி பேசுறது, அவன்லாம் மனுஷனா அப்படி இப்படின்னு கண்ணப்படா திட்டாரு. சரி, இப்ப என்ன விருந்து கூட்டவர் இப்படி நைஸா கண்ணை காட்டினார். சரி சரி, விருந்துக்கு வந்திருக்கீங்க 2 பேரும் நாகரிகம் இல்லை அப்படின்றாரு. எஸ்.ஏ. சந்திரன். இப்ப ஆளு யாருன்னு உங்களுக்கு தெரியும், என்ன விருந்துக்கு கூட்டது யாருன்னு உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நான் ஆளை சொல்ல வரேன், அது 2வது சொல்றேன். ஓகே. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஜோசப் விஜய் என்று அவர் சொல்வது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன் தெரியுமா? இந்த அராஜக போக்கை தமிழர்கள்ல ஜோசப் என்றும் தமிழர்களில் ஜோசுவா என்றும் ஆறுமுகம் என்றும் அப்துல் காதர் என்றும் பிரிக்கக்கூடிய சனாதன சக்திகள், நல்லா புரிந்து கொள்ளுங்கள். சனாதன சக்திகள் சனாதன சக்திகள்னா வர்க்க ரீதியாக இஸ்லாமியர்கள். பிராமணியம் என்றால் என்ன? பிராமணர்கள் அல்ல, இஸ்லாமியர்களிலும் பிராமணர்கள் இருக்கிறார். புரியுதா? எல்லா ஜாதியிலும் படிநிலை இருக்கு சார். ஒரு நிமிஷம் சார், அருந்ததியை பறையரை ஏத்துக்கிட மாட்டான். அது கரெக்ட் தான். எல்லா ஜாதி பல்லர் அருந்ததியை ஏத்துக்கிட மாட்டான். எல்லா ஜாதியிலையும் படிநிலை இருக்கு. நல்லா கவனிச்சிருங்க. ஒரு அருந்ததி சமூகத்தை ஒரு பல்லர் சமூகம் ஏத்துக்கிட மாட்டான். அது அவனுக்குள்ள ஒடுக்குமுறை. அதான். அப்ப ஒரு இஸ்லாமிய சமூகத்துல நிறைய பேர் பாருங்க, பாய்கிட்ட போய் ரூபாய் இஸ்லாம் அலைக்குன்னு அவன் பெரிய ஏன் அலைக்கும் இஸ்லாம்னு சொல்லியா இப்படி தலையை காட்டிட்டு போவான். இதுதான் பிராமணியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னா ஏன் அங்க என்ன? அங்க சனாதனம் கூடது கிறிஸ்தவத்துல எங்க தெரியுமா? சனாதனம் இல்ல, பிராமணியம். என்ன தெரியுமா? திருநெல்வேலி சர்ச் இருக்கு பாருங்க, அங்க ஃபுல்லா ஆண்டவர் வருகிறார், ஆண்டவர் உங்களிடத்தில் இருக்கிறார். ஒரு பறையரை கூப்பிட்டு பேசினா பேச மாட்டான். நல்லா புரியுங்க. ஒரு பல்லரை கூப்பிட்டு பேசினா பேச மாட்டான். இப்ப மேட்ரு வந்துடுறேன். ஜோசப் விஜய்ங்கிறது ஒரு சிறப்புமிக்க சொல்லாடல். தமிழ்நாட்டில் இப்படித்தான். அது எப்ப வந்தது தெரியுமா? மெர்சல் ஒரு படம் வந்துச்சு. ஓகே, அது இவன் கிளப்பிவிட்டது ராஜா தானே? ராஜா தான். அவர் ஜோசப் விஜய்ங்க அவரு. ஆமா, இப்போ சி ஜோசப் விஜய் எனும் நான் பின்னாடி பெருசா முதலமைச்சர் சி ஜோசப் விஜய். நீங்க சொன்ன மாதிரி 10 ரூபா பாட்டில் டிஃபன் பாக்ஸ்ல சாப்பிடுறது, இந்த சாப்பிடுறது தப்பே இல்லை சார். சொல்றேன், அவர் என்ன சாப்பிட போட்டோ எடுத்து மோடி மாதிரி பண்ணக்கூடாது. இந்த விஷயங்களை தாண்டி அவர் மதச்சார்பின்மையின் காவலராக நின்றால் தமிழ்நாட்டில் உறுதியான இடம் இருக்கிறது. சமூக நீதியும் பெரியாருடைய சொல்லாடலையும் ஏழைகள் விளிம்பு நிலை மக்களுக்காக உண்மையாக போராடினால் தமிழ்நாட்டில் என்றும் இடம் இருக்கிறது. அதை அவர் காப்பாற்றுவாரா என்று பொறுத்திருப்பார். நல்லது, நல்ல விவாதம், நல்ல விவாதம். அதாவது இதுதான் நமக்கு தேவைப்படுறது, இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அதாவது விவாதம். உங்க கருத்தை நான் ஏத்துக்கிடணும், என் கருத்தை நீங்க ஏத்துக்கணும் தேவையில்லை. நாம பொதுமக்களுக்கு இந்த கருத்தை கொடுத்துடுறோம், அவங்க புரிஞ்சுக்கிட்டு நேயர்கள் அதை பார்த்துட்டு அடுத்து அந்த விவாதத்தை பார்ப்பாங்க. இன்னும் நம்ம சேனல்ல இனி அடுத்து நம்ம பெரிய டிபேட் நடத்தலாம்னு இருக்கோம். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தருங்க. உடனே சப்ஸ்கிரைப் பண்ண. நிகழ்ச்சி உங்களுக்கு நன்றி சார்.